இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம், எதுக்குப்பா இந்த அவர்களேன்னு சொல்லி நேரத்தை வீண் பண்றீங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அண்மையில கட்சி ஆரம்பித்த அண்ணன் விஜய் அவர்கள் கூட இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. மேடையில ஏறணுமா, வந்தோமா, பேசணுமா, போனோமான்ட்டு இல்லாம எதுக்கு இந்த இவர்களே நேரத்தை கடத்துறீங்கன்ட்டு. என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு செய்தியை சொல்லி என்னுடைய இந்த உரையை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக அரசியல் மேடையில், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் மேடையிலே இந்த இவர்களேன்னு சொல்லி சால்வை அணிவிக்கிற பழக்கத்தை துவக்கி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரையும் மேடை ஏற்றுவதற்கு முன்னால் தமிழக அரசியல் மேடை எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாராலையும் எல்லா மேடையும் ஏறிட முடியாது. ஒரு மேல் சாதிக்காரன் அமைக்கிற மேடையிலே ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன் ஏற முடியாது. வேற்று மதத்தை சேர்ந்தவன் அமைக்கிற ஒரு மேடையில இன்னொரு மதத்துக்காரன் ஏற முடியாது. ஒரு இந்து அமைக்கிற மேடையில ஒரு இஸ்லாமியன் ஏற முடியாது. ஒரு இஸ்லாமிய அமைக்கிற மேடையில ஒரு கிறிஸ்தவன் ஏற முடியாது. ஒரு மாபெரும் செல்வந்தன் அமைக்கிற மேடையிலே ஒரு பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்தவனோ, ஒரு உழைப்பாளி வர்க்கத்தை சேர்ந்தவனோ, ஒரு ஏழை வீட்டு விவசாயியோ ஏற முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கிற மேடையிலே எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், உழைப்பாளியாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும் எல்லோராலும் மேடை ஏற முடியும். அவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய கௌரவம் கிடைக்கும் என்பதை இந்த மேடை ஒவ்வொரு காலமும் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது. இதை அன்பு தோழர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில அவர்களே சொன்னோம் பாத்தீங்களா. இதுல எவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவன் யாருக்கும் தெரியாது, யார் எந்த மதத்தை சேர்ந்தவன் யாருக்கும் தெரியாது. இந்த பேர்ல இருக்கவங்களா பணக்காரங்களா, ஏழையா, இவருடைய பின்புலம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இவர்களுக்குரிய அங்கீகாரத்தை இந்த மேடை வழங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு அடிப்படையான அரசியல் புரிதல். இந்த அரசியல் புரிதல் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அண்ணன் விஜய் அவர்கள். பாஜக பாசிசம் அரசு செய்துன்றீங்க, அப்ப திமுக என்ன பாயாசம் செய்தா அப்படின்னு கேக்குறீங்க. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே ஒரு செய்தியை மறந்துடக்கூடாது. என்னன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பொது செய்திகளை அண்ணன் விஜய் அவர்கள் பேசுகிற போதெல்லாம் பாசிச பாஜக அரசு அவரை விஜய் ஆகிய அவரை ஜோசப் விஜய்னு சொல்லி அவருடைய மதத்தை அடையாளப்படுத்தி அவர் சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் சொல்லி அவருக்கு ஒரு முத்திரை குத்தும் போதெல்லாம் அவருக்கு பின்னாடி எந்த கட்சியும் போய் நிக்கல, எந்த இயக்கமும் போய் நிக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கட்சிதான் விஜய் அவர்களை சிறுபான்மையினத்தை சேர்ந்தவராக அடையாளப்படுத்துவதை தடை செய்து விஜய்க்காக பேசியது. அவரை விஜயாக பாருங்கள், ஜோசப் விஜய் என்று சொல்லி அவர் மதத்த அடிப்படையிலே அவரை ஒதுக்கி விடாதீர்கள் என்று இன்றைக்கு நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற அண்ணன் விஜய் அவர்களுக்கும் ஆதரவாக ஒவ்வொரு மேடையிலும் பேசியது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அது அடிப்படையிலே எங்களுக்கு வந்துருச்சு. நாங்களாம் பெரியார் காட்டின பகுத்தறிவு பாதையில் நடந்தோம்ல. எங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்வு முக்கியம் அல்ல, பகுத்தறிவு சித்தாந்தம் தான் முக்கியம். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5வது தலைமுறையில் இருக்கிறோம். தந்தை பெரியாரை ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணாவை தொட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பார்த்து மாண்புமிகு முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து தற்போது எங்கள் ஆருயிர் அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் வரை 5 தலைமுறையை நாம் கடந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம், 2026 தேர்தல் வரப்போது நாங்க ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும், திமுகவுக்கு எங்ககிட்ட என்ன தேவை இருக்கு, ஏன் திமுக வரணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கலாம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த 5 தலைமுறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த 5 தலைமுறையும் தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சா 2026 ஏன் திருப்பி இந்த கழகம் வரணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். முதலாவதாக தந்தை பெரியாரிலிருந்து ஆரம்பிக்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, இங்க மேடையில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், அரசியல் ஆர்வலர்கள் அத்தனை பேர்கிட்டையுமே உங்களுக்கு பிடிச்ச பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தர் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்வீர்கள், சிலர் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரை சொல்லுவீர்கள், இன்னும் சற்று மூத்த அரசியல்வாதியாக இருந்தால் பேரறிஞர் அண்ணாவை சொல்லுவீர்கள், பட்டுக்கோட்டை அழகிரியார் அவர்களை சொல்வீர்கள், சிலர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கூட சிலர் சொல்லுவீர்கள். எனக்கும் இவங்க எல்லாருமே பிடிச்ச பேச்சாளர்கள் தான். ஆனா என்ன மிரள வைத்த பேச்சாளர் யார் தெரியுமா? மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு ஒன்றிய பாரதத்தினுடைய பிரதமர் பேசுகிறார். அவர் பேசிய பேச்ச இன்னைக்கு வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் நினைச்சு ஒரு மாதிரி மிரட்சியில இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த மிரட்சியில இருந்து என்னால வெளியில வர முடியல. நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட அவருக்கு கிடைக்கலனாலும் நமக்கு அவர் தான் பிரதமர். ஒத்துக்கிறீங்களா? திமுக காரருக்கும் அவர் தான் பிரதமர்.
அதிமுககாரருக்கும் அவர் தான் பிரதமர், பாஜகவுக்கும் அவர் தான் பிரதமர், மதிமுகவுக்கும் அவர் தான் பிரதமர், ஏன் காங்கிரஸ்ல இருக்கிற ஐயா திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் அவர் தான் பிரதமர். இதுல மாற்று கருத்து இல்லையே, அவர் ஒருத்தர் தான் பிரதமர். ஆனால் அந்த ஒன்றிய பிரதமர் பேசுகிறார் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில், என்ன தெரியுமா பேசுகிறார்? இந்து தாய்மார்களே எச்சரிக்கையாக இருங்கள், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். மிரண்டுட்டாங்க. எப்பேற்பட்ட அப்பட்டமான மதவெறி பேச்சு. ஏங்க ஒண்ணும் இல்ல, இந்த பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு பாத்தீங்களா, இந்த நிகழ்ச்சியில வர்றதுக்காக அங்கதான் என் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். அந்த கோயிலுக்கு வாசல்ல ஒரு புர்கா போட்டுட்டு ஒரு பொண்ணு நிக்குது, சரிங்களா? புர்கா போட்டு ஒரு பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கோயிலுக்குள்ள போயிருக்கும் போல. நான் உண்மையிலே பார்த்தேன், வரும்போது அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கோயிலுக்குள்ள போயிருக்கும் போல. போயிட்டு அந்த பொண்ணு வரும்போது தொண்டையில ஏதோ கொண்டு வருதுங்க. அந்த இந்து பெண்ணு போயிட்டு கையில என்னமோ கொண்டு வருது, பொங்கலா சுண்டலா என்னன்னு தெரியல. கொண்டு வந்துட்டு இந்தான அந்த பொண்ணு, அந்த புர்கா போட்டுருக்கிற பொண்ணு கிட்ட நீட்டுது. அந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட யோசிக்காங்க, அப்படியே அந்த பொங்கலையும் சுண்டலையும் எடுக்குது, வாயில போட்டு சாப்பிடுது. நாளைக்கு ரம்ஜான் பக்ரீத் வந்தா இந்த அம்மா வீட்டுல கிட்ட பிரியாணி அந்த வீட்டுக்கு போக தான் போகுது. நாளை இப்ப கிறிஸ்துமஸ் வரப்போகுது, நம்ம வீட்டை தேடி கேக்கு வரதான் போகுது. அவர் எந்த மதம் நம்ம பார்க்க போறதில்ல. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பாசத்துல கொடுக்குறான், வாங்கி சாப்பிடுறேன். இதுதாங்க இந்த மண் எங்களுக்கு கத்துக் கொடுத்த அரசியல். ஆனால் ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமர் என்ன பேசுகிறார்? இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய தாய்மார்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமர் பேசுகிறார். இதை அடித்து உடைக்க இந்த பெரியார் எங்களுக்கு தேவைப்படுகிறார். நல்ல மதத்தை போதிக்க தேவைப்படுகிறார். நீங்க கேட்கலாம், பெரியார் மதமே வேணாம்னு சொன்னவருப்பா, அவர் எப்படிப்பா மதத்தை போதிப்பாருன்னா 1947 பிப்ரவரி 15 அன்று குடியரசு நாளேட்டிலே தந்தை பெரியார் எழுதுகிறார். பாருங்க, எல்லாரும் என்ன மத விரோதின்னு சொல்றீங்க, ஆனா இந்த நாட்டுல எந்த ஒரு மதம் சக மனுஷனை மனுஷனா பார்க்குதோ, எந்த மதம் அன்பை போதிக்குதோ, எந்த மதம் எல்லாரையும் சம நல்லிணக்கத்தோட பார்க்க தூண்டுதோ, அந்த மதத்தை நான் நேசிக்கிறேன், அந்த மதத்தை நான் பரப்புரை செய்யறேன். இன்னும் ஒரு படி மேலே போய் பெரியாராகிய நான் அந்த மதத்தை போற்றுகிற ஒரு மதவாதியாக இருக்கிறேன்னு தன்னுடைய மதத்தை அறிவித்தார் தந்தை பெரியார். அண்மையில நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு மிகவும் மதிக்கத்தக்க மனிதர், கோவை அன்னபூர்ணா ஓட்டையினுடைய உரிமையாளர், எல்லாருக்கும் நினைவு இருக்குல்ல அந்த நிகழ்ச்சி. ஜிஎஸ்டி கவுன்சில் குறித்து ஒரு கேள்வி நேரம் நடைபெறுகிறது. ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பகுதிக்கு போறாரு. அந்த அன்னபூர்ணா உரிமையாளர் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கொங்கு பெல்ட்ல வந்து கொஞ்சம் செல்வாக்கான மனிதர், நல்ல செல்வந்தரும் கூட, நல்ல மனிதரும் கூட. அந்த ஜிஎஸ்டி வரி குறித்த தன்னுடைய ஐயத்தை நிதியமைச்சரிடம் கேட்கிறாரு. அது நியாயமான கேள்விதான். ஒரு நாட்டினுடைய மக்களாட்சி நடைபெறுகிற நாட்டில் ஒரு பிரதமராக இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் ஒரு சாமானிய குடிமகன் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. அந்த ஓட்டல் அன்னபூர்ணா உரிமையாளர் அவர்கள் சில கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு விடையளிக்க ஆசை இருந்தா விடை கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா அமைதியா போயிருக்கலாம். ஆனா அந்த பாசிச மைண்ட் செட் விடி வேலை பார்க்குது பாருங்க, அங்கே அவரோட பேசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. நான் அந்த மன்னிப்பு கேட்டதை கூட மறந்துடுவேங்க. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனிதன், சமூகத்துல நல்ல செல்வாக்கில் இருக்க ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்டதை வீடியோவா எடுத்து அதை சமூக வலைதளத்துல போட்டு அந்த மனுஷனுடைய மாண்பை நீங்க கெடுக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுடைய பாசிச சித்தாந்தம். ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரி நிகழ்ச்சி தந்தை பெரியாரோட வாழ்க்கையில நடக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. சென்னையில திருவல்லிக்கேணி இருக்கு பாத்தீங்களா? திருவல்லிக்கேணியில பெரியாரோட காலத்துல முரளி பிராமணால் கஃபேன்னு ஒரு கஃபே இருக்கும். அந்த காலத்து ஆட்கள் இருந்தீங்கன்னா தெரியும். முரளி பிராமணால் கஃபேன்னு ஒரு கஃபே இருக்கும். அந்த உணவகத்துல பாத்தீங்கன்னா பிராமன்ஸ் மட்டும்தான் அந்த உணவகத்துல சாப்பிட முடியும், சரிங்களா? வேற மத்த சாதிக்காரங்க அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது. தந்தை பெரியாருடைய திராவிடர் கழக தோழர்கள் அதை எதிர்த்து அந்த ஹோட்டலுக்கு எதிரில் நின்று போராடுறாங்க. அந்த ஹோட்டல்ல பணிபுரிகிற பணியாட்கள் என்ன பண்றாங்கன்னா, கொதிக்க கொதிக்க தண்ணியை தூக்கி திராவிடர் கழக தோழர்கள் மேல ஊத்திடுறாங்க. தோழர்கள் ஒன்றும் பண்ணல, தொடச்சிட்டு அந்த குரூப் போயிருச்சு. இன்னொரு திராவிடர் கழக கூட்டம் வந்து அங்க நின்று போராட்டத்தை தொடர்றாங்க. இதை பார்த்து அந்த முரளி கஃபேனுடைய உரிமையாளர் அடுத்த நாள் உடனே தந்தை பெரியாரை சென்று சந்திக்கிறார். பெரியாரை சந்திச்சு சொல்றாரு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்தது தெரியாது, உங்க தோழர்கள் மேல சுடுதண்ணியை ஊத்திட்டாங்களாமே, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களாமே, எனக்கு தெரியாதுயா, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த உரிமையாளர் இப்படி மன்னிப்பு கேட்டு அப்படி போறாரு. போன உடனே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சக தோழர்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல அரசியல் தலைவருக்கான அடையாளம் பாருங்க. தந்தை பெரியார் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாரு, தம்பிங்களா, எக்காரணத்தை கொண்டும்
இந்த அன்னபூர்ணா மன்னிக்கணும், இந்த முரளி கஃபே உரிமையாளர் என்னை பார்த்ததையோ என்கிட்ட மன்னிப்பு கேட்டதையோ ஒருத்தர்கிட்ட கூட நீங்க சொல்லிடக்கூடாது. முக்கியமா நாளைக்கு குடியரசு நாளேட்டுல இந்த செய்தி வந்துடவே கூடாதுன்னு தந்தை பெரியார் சொல்றாரு. என் அன்புக்குரியவர்களே, காரணம் தன்னை போல இருக்கிற ஒரு சக மனிதனுடைய சுயமரியாதையை தன் உயிரினும் மேலாக நேசித்தவர் தந்தை பெரியார். இந்த அரசியல்லாம் உணர்வு பூர்வமா வரணும், இல்லைன்னா இப்படிதான் மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ எடுத்து போட தோணும். இதெல்லாம் பாசிசத்தினுடைய இன்னொரு அடையாளம். சரி, தந்தை பெரியாருடைய வாழ்க்கை ஏன் தேவை என்று பார்த்தோம். பேரறிஞர் அண்ணா ஏன் தேவை நமக்கு? கடந்த செப்டம்பர் மாதம் இந்து நாளேட்டில் ஒரு செய்தி வருது. என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி IITM மத்திய தர பல்கலைக்கழகத்தில் தாழ்த்தப்பட்ட பேராசிரியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. அந்த இடஒதுக்கீட்டுல 96 விழுக்காடு பூர்த்தி செய்யப்படல. அதாவது 96 விழுக்காடு பேராசிரியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னும் பணியாணை பெறல. 98 பிற்படுத்தப்பட்ட பேராசிரியர்களுக்கு பணியாணை கிடைக்கல. 100 விழுக்காடு பழங்குடியினத்தை சேர்ந்த பேராசிரியர்களுக்கு பணியிடம் கிடைக்கல. நம்முடைய மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை எத்தனையோ போராடுகிறது. அங்க நம்ம போராடி போராடி கேட்கும் போதெல்லாம் ஒரே பதில் தான் கிடைக்குது, இந்த பல்கலைக்கழகம் தன்னாட்சி உரிமை பெற்றது, இதை மாநில அரசு கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மாநில அரசு கேள்வி கேட்க முடியாது, ஆனால் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர், இத்தனைக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் கூட அவர் தான். ஆக இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் இப்படி பல்கலைக்கழகங்கள்ல இடஒதுக்கீடு பின்பற்றப்படாமல் இருக்குது, இதை குறித்து பார்க்காம இந்தியா மத சார்பற்ற நாடா மதம் சார்ந்த நாடான்னு பட்டிமன்றம் வச்சுட்டு இருக்காரு, சாலமன் பாப்பையா மாதிரி. எனக்கு அது புரியவே இல்லை. எங்க ஒரு ஆளுனுடைய வேலை இடஒதுக்கீடு பல்கலைக்கழகத்தில் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறதா, இல்ல மத சார்பற்ற நாடா இல்லையான்னு பாக்குறதா? இத்தனைக்கும் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பதவி பிரமாணம் செய்து கொண்டு வந்தாரோ அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று. அதை இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஆளுநர். கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத செயல் தான் அது. ஆனா அதுக்கெல்லாம் தண்டனை இருக்குதான்றது எனக்கு தெரியல. இதே வார்த்தை நான் சொன்னா நாளைக்கு என்னைய குழலா திகாரா திருச்சி சிறையான்னு தெரியல, உடனே கேஸ் போட்டுருவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத மாணவன், சின்ன பையன் கூட பார்க்க மாட்டாங்க, புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஆனா ஆளுநர் அதை தாங்க பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன இருக்குது எனக்கு புரியல. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் என் மாநிலத்திலே என் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு என் மாநிலத்தினுடைய சுயாட்சி தேவைப்படுகிறது. அந்த இடத்திலே பேரறிஞர் அண்ணா எனக்கு தேவைப்படுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இதே ஐயா மோடி அவர்கள், திருப்பி திருப்பி அவர்கிட்ட தான் போவேன், கோச்சிக்காதீங்க. இதே ஐயா மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே அதே தேர்தல் பிரச்சாரத்திலே அதே மாதிரி பேசுறாரு. ஒரிசாவுக்கு போறாரு, என்ன பேசுறாரு? ஒரிசா மக்களே, தமிழ்நாட்டுக்கு போயாதீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பீகாருக்கு போறாரு, பீகார் மக்களே தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ராஜஸ்தான் போறாரு, ராஜஸ்தான் மக்களே தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி ஒரு பேச்சு வரும்? இங்க இங்க வந்தாருன்னா திருவள்ளுவர் நாடுன்றது, தமிழ் தாயுடைய காலடிகளை தொட்டு வணங்குறது, விவேகானந்தர் பாறையில போயிட்டு தியானம் பண்றது, திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிச்சு அந்த கால் கூட எட்டலைனாலும் பரவாயில்ல கையெடுத்து கும்பிட்டு வர்றது, இது தமிழ்நாட்டுல. ஆனா வடநாட்டுல போனா தமிழ்நாட்டை பத்தி அவங்க பேசுறது என்ன? போகாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரிசாக்காரனுக்கு பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டு மக்களிடம் பீகார்காரனுக்கு பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ராஜஸ்தானியர்களை மதிப்பதில்லை என்று ஒரு மாநிலத்தை குறித்து மற்றொரு மாநிலத்திலே எத்தனை தரைகுறைவாக பேசி சண்டை மூட்டுற சிந்து வேலையை எப்படியெல்லாம் ஒரு மாநிலத்துடைய ஒரு ஒன்றியத்துடைய பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கும் போதெல்லாம் பேரறிஞர் அண்ணா எனக்கு தேவைப்படுகிறார். என் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை நடக்காதுல்ல. ஏங்க, நம்ம ₹1 வரி கட்டுறா, எளிமையா சொல்றேன், இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் முகத்தை பாக்குறேன், எல்லாம் அவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கீங்க நெத்தியில. நீங்க பொட்டு வைக்கிறதுக்காக வரி காசு கொடுக்குறீங்க பாத்தீங்களா? ₹10 ₹5 தெரியல, வாங்குறீங்களா காசு கொடுத்து, அதுக்கு ஒரு வரி கட்டுறீங்க. அந்த வரியுடைய பங்கீடு எப்படி போகுது பாருங்க. நீங்க கட்டுற ஒவ்வொரு ₹1க்கும் 27 பைசா தான் நமக்கு திருப்பி வருது, சரிங்களா? 73 பைசா மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு போகுது. நான் தப்பு சொல்லல, இந்தியாவில் இருக்கிறோம், எல்லாம் ஒரே மாநிலம், கொடுத்துட்டு போங்க. அது நிதி பங்கீடு நிதியமைச்சருக்கு சார்ந்தது. சரி, நாங்க விட்டு கொடுக்குறோன்னே வச்சுப்போமே, நல்லா வாழட்டும். பீகார்காரனுக்கு போதா, ஒரிசாக்காரனுக்கு போதா, ராஜஸ்தானுக்கு போதா, நல்லா வாழட்டும், எல்லாம் என் சகோதரர்கள் தான். ஆனா எங்களை பத்தி நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? அதாவது கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் யாருக்கு காசு சும்மா வந்துடுது? யாருக்காவது காசு சும்மா வருதா? ஏடிஎம்ல போயிட்டு கார்டு சொருகிற உடனே காசு சும்மா இருக்காது, வந்துருதா? வேலைக்கு போகாம யாருன்னா காசு வருதா? யாருக்கும் வராது, இல்லைங்களா?
எல்லாரும் உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது. அப்படி உழைத்து உழைத்து உயர்வையை சிந்தி நாம் கட்டுகிற வரிப்பணத்திலே 27 பைசாக்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு 73 பைசாவை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து உதவுகிற ஒரு தமிழனை பார்த்து, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஒன்றிய பிரதமர் பேசுகிறார், இந்த மாநில மக்களுக்கு மற்றொரு மக்களிடமிருந்து பாதுகாப்பு இல்லை என்று. எனக்கு சத்தியமா புரியல. எப்படி ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமரால் இப்படி ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்திற்கு எதிராக திசை திருப்பி பேச முடியும்னு வியந்து நிற்கிறேன். சரி, இந்த இடத்துல அண்ணா தேவைப்படுகிறார், முத்தமிழறிஞர் கலைஞர் எதற்கு தேவைப்படுகிறார்? அன்புக்குரியவர்களே, தலைவர் கலைஞர் அவர்களை தமிழ்நாட்டினுடைய சிற்பி என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் நோபல் பரிசு வென்ற பொருளாதார அறிஞர் அண்ணன் திரு அமர்த்தியாசன் அவர்கள் சொல்கிறார், தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் சிற்பி அல்ல, அவர் ஒட்டுமொத்த இந்தியாவின் சிற்பி என்று. கலைஞர் ஏன் தேவை அப்படின்றத பார்த்தோம்னா அது நிறைய, அது பெரிய தலைப்பு. சும்மா சுருக்கமா ஒரு 4-5 குடும்பத்துக்கு மட்டும், 4-5 குடும்பம் சொல்றது வந்து 4-5 சமூகத்துக்கு ஏன் தலைவர் கலைஞர் தேவைன்னு சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவதாக விவசாய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். என் அன்பு நண்பர்களே, பாரதியார் பாடுகிறார், 1000 உண்டு இங்கு சாதி, எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்றான். இங்க 1000 சாதி எல்லாம் கிடையாதுங்க. இங்க சாதி 1000 சாதி கிடையாது, 2 சாதி தான். நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இனிமே தமிழ்நாட்டில் எத்தனை சாதின்னு கேட்டா துணிஞ்சு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் 2 சாதி தான். ஒண்ணு, இந்த நெல்லு நெற்கதிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெல்லுல இருந்து கிடைக்கிற அரிசியில சோறாக்கி திடுற மேல் சாதி ஒரு பக்கம். அந்த நெல்லுல இருந்து வீணா போகுது பாத்தீங்களா பதறு, அந்த பதறுல கஞ்சி காய்ச்சி குடிக்கிற தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஏழை சாதி ஒரு பக்கம். என் அன்பு இளைஞர்கள் எல்லாம் உங்களுடைய தாய்மார்கள்ட்டையும் உங்களுடைய தாத்தா பாட்டிகள்ட்டையும் போய் கேளுங்க. அந்த காலத்துல எல்லாம் வருஷத்துல 3-4 நாள் அரிசி சோறுச்சுன்னா அது பெரிய விஷயம். இந்த பதறுல காய்ச்சி குடிக்கிறாங்களா கஞ்சி, அந்த கஞ்சி தான் நிதனம் அவருடைய உணவாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, நான் நெஞ்சம் நெகிழ்ந்து சொல்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே ஏழை எளிய மக்களுக்காக படி அரிசி 1 ரூபாய் என்று போட்டதற்கு முன்பு வரை ஒரு ஏழை விவசாயி தன் நிலத்தில் விளைந்த அரிசியின் ருசியை அவன் அறிந்ததே கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் தான் தாழ்த்தப்பட்டவனுக்கும் ஏழை விவசாயிக்கும் அரிசினா எப்படி இருக்கும்ன்ற அந்த ருசியே தெரிய வந்துச்சு. 98 விழுக்காடு விவசாயிகளை தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியில் உருவாக்கி இருக்கிறார். வட்டியில்லா கடன் வழங்கி, இலவச மின்சாரம் வழங்கி, ஏழை எளிய மக்களுக்கு நில உச்சரம்பு சட்டம் மூலம் நிலங்கள் வழங்கி, அவர்கள் எந்த இடைத்தரகர்களும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக உழவர் சந்தை வழங்கி, விவசாயிகளுக்கான ஒரு பொருளாதாரத்தை கட்டமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். என் அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய வாழ்நாளிலே 142 தடுப்பணைகளையும் 42 பேரணைகளையும் தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டியிருக்கிறாரு. இந்த நேரத்துல உங்களுக்கு கூடுதலா ஒரு செய்தி, எல்லாருமே திமுக தொண்டர்களா இருக்கீங்க, மத்த கட்சிக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த கதையை சொல்றேன். தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்போ திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு கோரிக்கை வருது கலைஞர்கிட்ட. என்னன்னா, திண்டுக்கல் மலையில இருந்து ஓடி வருகிற ஒரு குடகனாறு அப்படின்ற ஆறு பேரு, அந்த ஆத்தோட பேரு குடகனாறு. அந்த குடகனாற்றின் குறுக்கே அணை கட்டணும் அப்படின்ட்டு உங்களையும் என்னையும் போல திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி, ஏழை கடைக்கோடி திமுக தொண்டன், அவர் பேரு கோவிந்தசாமி. சரிங்களா? அவர் எந்த கட்சி பொறுப்புலையும் இல்ல, எந்த சீமான் விட்டு செல்வந்தனோ கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு சாமானியர், திமுகவுடைய ஒரு அடிப்படை தொண்டர், அவ்வளவுதான் கோவிந்தசாமி பேரு. அவர் தலைவர் கலைஞர் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த மாதிரி குடகனாற்றின் குறுக்கே நீங்கள் அணை கட்டும் வரை நான் என் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு தலைவன்ட்ட செல்லமா கோச்சிக்கிறார். தலைவர் கலைஞர் அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆட்சி வருது, அந்த குடகனாற்றின் குறுக்கே அணை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு தலைவருக்கு அதுக்கு செய்தி போது, ஐயா நம்ம ஆத்துக்கு நடுவுல பாலம், அந்த அணை கட்டியாச்சு, குடகனாற்று குறுக்கே அணை கட்டியாச்சு, ஆனா இருந்தாலும் கோவிந்தசாமி செருப்பு போடாம தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தலைவர் கலைஞருக்கு அதுக்கு செய்தி போது, ஒரு தலைவனாக தலைவர் கலைஞர் செய்ததை நினைத்து என் கண்கள் கலங்குகின்றன தோழர்களே. மற்ற தலைவருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. உடனடியாக தன்னுடைய தோழர்களிடம் சென்று சொல்கிறார், திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு மாபெரும் விழா எடுக்கிறார், மிகப்பெரிய மேடை, ஒரு பெரிய மேடை போடுறார். அந்த மேடையில ஊர் சனத்துக்கு மத்தியில ஊர் பார்க்க, வீதி பார்க்க அந்த கோவிந்தசாமி என்கிற தொண்டனை மேடைக்கு அழைத்து, என் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நாம் வணங்குகிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 2 கரங்களால் செருப்பு அணிவித்திருக்கிறார். அந்த தொண்டனுடைய கால்களை பற்றி, ஒரு கடைக்கோடி தொண்டனுடைய கால்களை ஒரு கழக தலைவன் பிடித்து செருப்பு அணிவித்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமானது. வேற ஏதாவது ஒரு தலைவரை காட்டுங்க, ஒரு தொண்டனுடைய காலை பிடிச்சு ஒரு தலைவன் செருப்பு போட்டு விட்டுருக்கான், ஒரு தலைவனை காட்டுங்க.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார். அதனாலதான் உண்மையான திமுக தொண்டை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த கட்சி நிலையில இருந்தாலும் சரி, அந்த கட்சி பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். ரத்தத்தில் ஊறி வந்தது திமுக. என் அன்பு நண்பர்களை, மருத்துவத்துறையை எடுத்துக்கொள்வோம். 10,781 மருத்துவமனைகளை கட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல. எல்லோருக்கும் தெரியும், முதலமைச்சருக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தன்னுடைய ஆட்சி காலத்திலே மட்டும் 781 கோடி ரூபாயிலே 3 லட்சம் பயனாளர்கள், அதாவது 3 லட்சம் உயிர்கள், 3 லட்சம் குடும்பங்களை பாதுகாத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அண்மையில என்னுடைய முதலமைச்சர் குழு கொடுக்க அறிவிச்சார் பாத்தீங்களா, உடல் உறுப்பு தானம் செய்யறவங்களுக்கு அரசு மரியாதைன்னு. அது அந்த காலத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அறிவிச்சாரு. அறிவிச்சது மட்டும் இல்லாம ஊர் பூரா போய் பரப்புரை பண்றாரு. எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் நீங்க என்ன ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு சாதாரண திட்டத்துக்கு நீங்க இப்படி ஊர் ஊரா தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணலாமா, இது நல்லாவா இருக்குன்னு கேட்கும்போது தலைவர் கலைஞருடைய பார்வையை பாருங்க. அது ஒரு சாதாரண திட்டம் தான் இல்லைங்களா, உடல் உறுப்பு தானம்ன்றது ஒரு சாதாரண திட்டம் தான். ஆனா அவருடைய சமூக நீதி பார்வையை பாருங்களேன். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கு வேணா இந்த உடல் உறுப்பு தான திட்டம் சாமானியமான திட்டமா இருக்கலாம், ஆனா நான் நினைச்ச மாதிரி இந்த திட்டம் சரியா அமைஞ்சதுன்னா ஒரு இந்துவனுடைய கண்கள் வழியே ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தை பார்ப்பான், ஒரு கிறிஸ்தவனுடைய கரங்கள் அல்லாஹ்வை தொழும், ஒரு இஸ்லாமியனுடைய இதயம் ஒரு இந்துவுக்குள் துடிக்கும் என்று ஒரு சாதாரண திட்டத்திலே சமூக நீதியை பார்த்தவர் தலைவர் கலைஞர். மிரண்டு போயிட்டாங்க. ஏங்க இங்க இத்தனை காவலர்கள் இருக்காங்க, ஒரு ஆண் காவலர் அந்த காவலர் பணிக்கு வர்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஆனால் ஒரு பெண் காவலர் இந்த உடுப்பு போட்டு கம்பீரமா இங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, சல்யூட் வைங்க. அவங்களுக்கும் சரி, தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் சரி. காரணம், ஒரு பெண்ணை காவலராக பணியிடத்தில் அமர்த்த வேண்டும் என்கிற சட்டத்தை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், உதயசூரியன், கருப்பு சிவப்பு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்களை யாரும் காப்பாற்ற வேணாம், பெண்கள் பல உயிர்களை காப்பாற்றுவார்கள் என்று பெண்களே தங்களை நம்பாத காலத்திலும் தலைவர் கலைஞர் அவர்களை நம்பினார். இன்றைக்கும் கூட எல்லா குடும்பத்திலையும் சொல்லலாம், எல்லாரும் நல்லா சொல்லலாம், கடைசியில எது சொன்னாலும் ஒரு குரூப் அங்க இருந்து வந்துடும். ஏய், எந்த குடும்பத்தை வேணா சொல்றா, யார வேணா சொல்லு, விவசாயியா சொல்லு, மீனவனை சொல்றியா சொல்லு, வேற யாரு வணிகர்களை சொல்றியா சொல்லு, எந்த குடும்பத்துல வேணா திமுக இருக்கும். ஆனா உண்மையான ஒரு இந்துவோட குடும்பத்துல திமுக கிடையாது. திமுக இந்து விரோத கட்சி, திமுக இந்து விரோத ஆட்சின்னு சொல்றாங்களா? என் அன்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்றேன். அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இந்து சமய அறநிலையத்துறையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அண்ணன் திரு சேகர் பாபு அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக நம் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து கோயிலுடைய சொத்துக்களும் கணக்கிடப்பட்டு அந்த சொத்துக்கள் மூலமாக வருகிற வருமானத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கருணை இல்லங்களும் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான சிறார் இல்லங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் யாரு காசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பங்குனி மாசம் பிறந்தா பழனி காவடி எடுத்துட்டு போயிட்டு பா பிள்ளைக்கு மொட்டை போடுறேன்ட்டு நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, 100 ரூபாய் 101 ரூபாய். அதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரு பாக்கெட்டுக்கு போகுது, யாரு சாப்பிடுறான்னு யாருக்குமே தெரியாது. இங்க இருந்து திருவேற்காட்டுக்கு போவீங்க, நடந்தே போவீங்க, சேவப்பு புடவை கட்டிக்கிட்டு சாமியை வேண்டிட்டு போவீங்க, போயிட்டு முடிஞ்சு வச்சிருக்கிற அந்த முடிப்பு பணத்தை போடுவீங்க. எங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்கோ இல்லையா அது வேற விஷயம், ஆனா உங்களுக்கு இருக்குல்ல, நீங்க சாமியை நம்பி தானே காசை போடுறீங்க. அந்த காசு ஒரு நல்ல விஷயத்துக்காக போகணுன்ற நீங்க நினைப்பீங்கல்ல. உங்கள் நினைவுகளை, உங்கள் நினைப்பை, உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாயையும், ஒவ்வொரு கோயிலையும் உண்டியல்ல நீங்க போடுற ஒரு ரூபாயையும் கணக்கு காட்டுது. அந்த காசை நல்ல செயல்களுக்கு செயல்படுத்திட்டு வருது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே அறிவித்ததுதான் முதன்முறையாக கிராம பூசாரிகள் நல வாரியம். ஏங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல, எல்லாத்தையும் விடுங்க, நான் தான் இந்துக்களுக்கு ஆதரவு, நான் தான் இந்துக்களுடைய பாதுகாவலர். ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் மேல போயிட்டு நான் மனுஷ பிறவியே இல்ல, நான் கடவுளுடைய டைரக்டான அவதாரம், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைன்னு கூட ஒருத்தர் சொல்லிட்டார். நான் தான் இந்து கடவுள்னே ஒருத்தர் சொல்லிட்டார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுக மேடையில் நின்று கேட்கிறேன். 2008ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் அறிவித்தது கிராம பூசாரிகள் நல வாரியம். அந்த திட்டத்தினுடைய ஹைலைட் என்ன தெரியுங்களா? பொதுவா பூசாரினா நம்ம யார் நினைச்சுப்போம், பூணூல் போட்டுட்டு குடுமி வச்சுட்டு அவாளை மட்டும் தான் நினைச்சுப்போம். தப்பில்ல, அது அவருடைய தொழில், அவாளை மட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலே பூசாரின்றது யாருங்க? அவங்க மட்டுமா? ஊர் நாட்டுக்கு போங்களேன், சொடலமாடன் கோயிலுக்கு போங்க, ஐயனார் கோயிலுக்கு போங்க, கருப்புசாமி கோயிலுக்கு போங்க, இசக்கியம்மன் கோயிலுக்கு போங்க, துலுக்கானத்தம்மன் கோயிலுக்கு போங்க, கருமாரியம்மன் கோயிலுக்கு போங்க, முத்துமாரி கோயிலுக்கு போங்க, ஊர் நாட்டு கிராமப்புற தேவதைகள் கோயிலுக்கு எல்லாம் போங்களேன், அவாளா இருப்பாங்க, பூணூலா போட்டுட்டு இருப்பாங்க. எங்க ஊர் கோயில் அப்படிலாம் கிடையாது. எங்க தாத்தா தான் இன்ன வரையும் பூசாரியா இருக்காரு. ஒரே ஒரு வேட்டி, அது அழுக்கு வேட்டியா தான் இருக்கும். ஒத்த வேட்டி கட்டியிருப்பாரு, நெத்தியில பட்டை போட்டிருப்பாரு, கழுத்துல கொட்டையும் இருக்காது, அந்த பூணூலும் இருக்காது, குடுமையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எங்க தாத்தா தான் பூசாரியா இருப்பாரு.
அவர்களையும் அங்கீகரித்தது திமுக. வெறும் பிராமணாட்களை மட்டுமல்ல, அவர்களையும் தாண்டி இங்கு ஏகப்பட்ட இந்துக்கள் இருக்கிறீர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் அங்கீகாரம் வழங்கியது திமுக. கிராம பூசாரிகள் வாரியம் அமைத்து ஒரு இந்து மதத்திலே பிராமண பூசாரிகளுக்கு எந்த அளவிற்கு அங்கீகாரம் இருக்கிறதோ அதே அங்கீகாரம் ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் வணங்குகிற அந்த சுடலமாட கருப்பசாமி ஐயனார் கோயில பூசை செய்கிற அந்த பூசாரிகளுக்கும் அதே சம உரிமை இருக்கே. அவங்க அத்தனை பேருக்கும் நலவாரியம் நான் அமைக்கிறேன்ட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிள்ளைகளுக்கான கல்விக்கடனாக இருக்கட்டும், அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்களாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளுக்கான மருத்துவ உதவி திட்டமாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளுக்கான திருமண உதவி திட்டமாக இருக்கட்டும், அத்தனைக்கும் பொறுப்பேற்று இன்றைக்கு கிராம பூசாரிகள் வாரியத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராம பூசாரிகளின் வாழ்க்கையும் தத்தெடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள் நாளாட்சி. இதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன் தேவை என்றதை காட்டு. அப்படியே அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் தற்போதைய முதல்வர் அவர்கள் ஏன் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஒரே ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துக்காதீங்க. காத்திருந்தமைக்கு நன்றி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏன் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? என் அன்பிற்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்முடைய நிதி ஒதுக்கீடு எப்படி பண்றாங்கன்னா, நாம கட்டுற ஒவ்வொரு ₹1 27 பைசா தான் கொடுக்குறாங்க. பாக்கி 73 பைசா எங்க போகுதுன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அங்க அந்த மாதிரியான மாநிலங்களுக்கு போகுது. ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு காரணம் கேட்டா அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அந்த வார்த்தை, அந்த நிதி பங்கீடு வந்து சிலருக்கு வருத்தமா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியை தருது. எனக்குமே வருத்தம் இருக்கு, என்னடா நம்ம மாநிலத்துக்கு நிதியை தர மாட்டேன்னு வருத்தம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு. என்னன்னா, ஒன்றிய அரசு சொல்லுது, இப்ப தமிழ்நாட்டுக்கு எதுக்குப்பா நிதி? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா இருக்குப்பா, தமிழ்நாடு வளர்ந்துருச்சுப்பா, தமிழ்நாடு எல்லா வளமும் இருக்குப்பா, எதுக்குப்பா நிதி? அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா? ஒன்றிய அரசு ஒத்துக்குது, நீங்க ஒத்துக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே, திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியிலே தமிழ்நாடு வளர்ந்திருக்கின்றத நிதி பங்கீட்டுல ஒன்றிய அரசு ஒத்துக்குது. சரி, எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. 27 பைசா எங்களுக்கு கொடுக்குறீங்க, 73 பைசாவை உத்தரப்பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் கொடுக்குறீங்களே, இப்ப அந்த மாநிலம் எல்லாம் வளரவே இல்லப்பா. உத்தரப்பிரதேசம் வளரவே இல்லப்பா, மகாராஷ்டிரா வளரவே இல்லப்பா, குஜராத் வளரவே இல்லப்பா. அப்ப அங்கெல்லாம் ஆட்சியில யாருப்பா இருக்கா? மகாராஷ்டிரால யாருப்பா ஆட்சி செய்யறா? உத்தரப்பிரதேசத்துல யாருப்பா ஆட்சி செய்யறா? குஜராத்ல 10-15 வருடங்களாக எந்த கட்சி ஆட்சியில இருக்கு? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, உங்கள் கட்சி ஆட்சி செய்கிற எந்த மாநிலமும் வளரவில்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். அதனாலதான் திருப்பி நிதி பங்கீட்டுல பெருவாரியான பகம் உங்க மாநிலத்துக்கே போகுது. சிறுமையான படத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா? அது எங்களுக்கு போதும். அதுக்காக நிதியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம் இல்லைங்களா? நிதியெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது. ஏங்க, வெறும் 27 பைசா தாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. வெறும் 27 பைசா நிதியை வச்சுக்கிட்டு நம்ம ஆள் பண்ற திட்டங்கள்லாம் பாருங்க. இந்திய அளவிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுக்கு 2வது இடம், உற்பத்தியில 2வது இடம் தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.24 விழுக்காடு தான். ஆனா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 8.19 விழுக்காடு. இந்திய அளவில் பணவீக்கம் 6.65 விழுக்காடு, தமிழ்நாட்டோட பணவீக்கம் 5.57 விழுக்காடு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்கு பாத்தீங்களா, மின்னணு, இந்த எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் ஏற்றுமதி பண்றது இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு முதலிடம். தொழில் முதலீட்டுல இந்திய அளவில் 14வது இடம். முதல் 3 இடத்துல 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. பெஸ்ட் 14th உலக அளவில் 14வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. கல்வி தரத்துல 2வது இடம். இது வந்து அந்த காலத்துலலாம் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா கட்டாயம் ஒரு சீன் இருக்கும். குழந்தை கடத்துற சீன்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க படத்துல குழந்தை கடத்துற சீன்? ஒருத்தன் குழந்தைய கடத்தி வச்சிருப்பான், போன் வரும், இந்த மாதிரி கேட்கிற பணத்தை நீ கொடுத்தாதான் குழந்தைய விடுவேன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு இந்த கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு பண்றதை பார்த்தா எனக்கு அந்த சீன் தாங்க ஞாபகம் வருது. என்ன சொல்றாங்க, இப்ப இங்க ஏழை மாணவர்களுக்கு 2 வேளை நாங்க சாப்பாடு போடுறோம், எங்க கிட்ட நிதி பத்த மாட்டேங்குது, நிதியை கொஞ்சம் கொடுங்கப்பா. கொடுக்க முடியாது. இப்ப இங்க ஏழைகள்ட்ட ஆசிரியர்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, எங்கள்கிட்ட தர வேண்டிய நிதியை கொடுங்கப்பா. கொடுக்க முடியாது. இப்ப எங்களுடைய அரசு பள்ளிகள்லாம் புனரமைச்சு பல நாட்கள் ஆச்சு, நாங்க புனரமைக்கணும், நிதியை கொடுங்கப்பா. தர முடியாது. ஏன்பா தர முடியாது? நீ ஒன்றிய அரசுடைய கல்வி திட்டத்துல கையெழுத்து போடு, நான் நிதியை உனக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஒரு குழந்தை கடத்தல்காரன் குழந்தைய கடத்தி வச்சுட்டு காசு கொடுத்தா உன் குழந்தைய விடுறேன்னு சொல்றது எப்படி இருக்கு?
இந்த ஒன்றிய அரசுடைய நிதி திட்டத்துல நீ கையெழுத்து போட்டு உனக்கு சேர வேண்டிய நிதியை நீ வாங்கிட்டு போன்னு சொல்றது எப்படி இருக்கு? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்படி இருந்தா கூட நம்ம மாநிலத்தை பாருங்க, இந்திய அளவுல உயர்கல்வித்துறையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி 2வது இடத்தை தமிழ்நாடு பிடிச்சிருக்கிறது. வெறும் 27 பைசா தான், வெறும் 27 பைசா தான். ஆனா எத்தனை சாதனைகளை நாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, நேரத்தை நெருங்கி கருதி நிறைவாக அண்ணன் உதயநிதி அவர்களோடு முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் குறித்து இன்னொரு கேள்வி. இங்க இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க, ரொம்ப நேரமா அந்த லாஸ்ட் ரோ அமைதியாவே இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? எப்பா இப்பதான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அம்மா எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்கல்ல, இதுல எத்தனை பேர் வீட்டு வேலை பாக்குறீங்க? ஒன்னும் தப்பு இல்ல, எல்லா வேலையும் வேலைதான். சும்மா இருந்தா அந்த காசு கிடைக்குமா? 5000 6000 கிடைக்குமா? அது நம்ம முதலமைச்சர் மாதிரி யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. அதுவும் சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக, உங்களை வேலை செய்ய வைக்கிறதுக்காக உங்களுக்கு உரிமை தொகையா தான் கொடுக்குறாங்க. அது சும்மா கொடுக்குற காசுலாம் கிடையாது, உங்கள் உரிமை தொகை. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டு வேலை பாக்குறீங்க பெண்கள்? என்னப்பா எல்லாம் நம்ம ஆளுங்க தைரியமா கை தூக்குங்க. பரவாயில்ல, இத்தனை பேர் வீட்டு வேலை பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் பசங்க இருக்காங்கல்ல, இருக்காங்கல்ல, சரி ரைட்டு. இப்ப நான் சொல்றேன், இங்க வீட்டு வேலை பாக்குறேன்னு கை தூக்குனீங்கல்ல, உங்க பசங்களும் நாளைக்கு அதே வீட்டு வேலை தான் பார்க்கணும். படிச்சு கலெக்டர் ஆகக்கூடாது, படிச்சு இன்ஜினியர் ஆகக்கூடாது, படிச்சு டாக்டர் ஆகக்கூடாது, எம்எல்ஏ எம்பி எந்த வேலைக்கு போகக்கூடாது. நீங்க இப்ப யார் வீட்டுல பாத்திரம் கழுவி, யார் வீட்டுல வீட்டு வேலை செய்றீங்களோ, யார் வீட்டுல பெருக்கி தொடக்கிறீங்களோ, அதே வேலையை தான் நாளைக்கு உங்க பையனும் பொண்ணும் செய்யணும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணுவீங்க? புரியல? ஏன் முடியாது? படிக்கணுமா? ஏன் படிக்கணும்? நல்ல வேலைக்கு போகணுமா? முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. என் அன்பிற்குரியவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் ஒன்றிய அரசினுடைய திட்டத்தின் கீழே விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம். நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுங்க. விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம். அந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, எங்க அப்பா செருப்பு தைக்கிறவரா இருந்தா நான் செருப்பு தைக்க கத்துக்கணுமா, அதுக்கு அரசாங்கம் எனக்கு மானியம் கொடுக்குமா. எங்க அப்பா கூலி வேலை செய்யறவரா இருந்தா, கால்நடை மேய்க்கிறவர் கொளுத்து வேலை செய்யறதா அவனு இருந்தா, நான் கால்நடை மேய்க்கிறதுக்கோ கொளுத்து வேலை செய்யறதுக்கோ கொத்தனார் வேலை செய்யறதுக்கோ நான் கத்துக்கணுமா, அதுக்கு அரசாங்கம் எனக்கு மானியம் கொடுக்குமா. எங்க அப்பா ஒரு நெசவு தொழிலாளியா இருந்தா, நெசவு தொழிலாளியோட பையனானா படிச்சு டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர்னு ஆயிடக்கூடாதான், அதே நெசவு வேலையை நான் கத்துக்கணுமா, அதுக்கு அரசாங்கம் எனக்கு மானியம் கொடுக்குமா.